இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நாம் கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதைன்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனை எவ்வாறு வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கதையை பார்க்க போறோம். இந்த கதை பார்த்தோம்னா எப்படி துவங்குறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு கப்பல் ஒன்று போயிட்டே இருக்கு. அந்த கப்பலிலே நிறைய பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரயாணிகளுக்கிடையே ஒரு யோகி அப்படிங்கிறவரும் இருக்காரா. யோகின்னு சொன்னா ஒரு துறவி மாதிரி இருக்கார், ஒரு முனிவர் மாதிரி இருக்கார். அவர் ஏதோ இந்த ஆன்மீகவாதியாக இருக்கிறார்னு வச்சுப்போமே. இந்த பிரயாணிகள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மேல் தளத்திலே அப்படி பேசிட்டு இருக்கா, விளையாடிட்டு இருக்கா, ஏதோ பண்ணிட்டே இருக்கா. இந்த யோகி மாத்திரம் தனிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரா. இவாளை பார்த்துலாம் என்னடா இது, எப்ப பார்த்தாலும் ஏதோ என்டர்டைன்மெண்ட்ல இவாளெல்லாம் இருந்துட்டு இருக்காளே, சுவாமி நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லி இவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம். இவர் பாட்டியும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது, சுவாமி நமஸ்காரம் பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு தனியா இருந்துட்டே இருக்கார். அந்த கூட்டத்திலே ஒருத்தர் என்ன பண்றான், கொஞ்சம் தூரத்தில் அப்படி கை காமிச்சு ஏதோ சொல்லிட்டே இருந்தானாம். எல்லோரும் அவன் சொல்வதையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தார்களாம். இதை பார்த்துட்டு இந்த யோகியும் அவனை நோக்கி போறார். இவர் கிட்ட வர்றதை பார்த்த உடனே அந்த சொல்லிட்டு இருந்த பையன் அவன் பேசாம நிறுத்திட்டான். அப்படியே அவன் எதை பத்தியுமே பேசவே இல்லையா. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்பா ஏதோ சொல்லிண்டே இருந்திய, என்னை பார்த்த உடனே ஏன் நிறுத்திட்ட, நீ மேற்கொண்டு தொடரலாமே, ஏன் நிறுத்திட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை நீங்க என்ன நினைப்பீங்களோ தெரியல, நான் சொல்றதை நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ தெரியலன்னு சொல்லி அந்த மனிதன் சொன்னானாம். இல்லை பரவாயில்ல சொல்லு அப்படின்னும் பொழுது, கொஞ்சம் தூரத்தில் அங்கே ஒரு தீவுங்கிறது இருக்கு. அந்த தீவுல ஒரு 3 மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மூவருமே மிகவும் வயதானவர்கள் அப்படின்னு சொன்னானாம். ஒன்றும் தெரியலையேப்பா கண்ணுக்கு அப்படின்னும் போது, இல்லை கொஞ்சம் தூரம் போனா வரும், அங்கதான் அந்த தீவு இருக்கு. நான் ஒரு தடவை போட்ல போயிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய அந்த போட்டானது, அந்த படகானது ஏதோ ஒரு டேமேஜ் ஆகி கரை தட்டி அந்த தீவுல தான் நான் போய் விழுந்துட்டேன். அந்த தீவுல விழுந்த பிற்பாடு நான் அப்படியே எழுந்து போய் பார்க்கும்பொழுது அங்க ஒரு குடிசைங்கிறது இருந்தது. அந்த குடிசையில போய் நான் கதவை தட்டும் பொழுது அங்க ஒருத்தர் வெளியில வந்தார். ரொம்ப வயசானவராக இருந்தார், கொஞ்சம் குள்ளமா இருந்தார். அவருடைய உடை பார்த்தோம்னா ஒரு காவி நிறத்தினுடைய உடையை அணிந்திருந்தார். ஆனால் கொஞ்சம் முதுகு கூனி போய் கொஞ்சம் குள்ளமா இருந்துட்டு இருந்தார். அவருடைய தாடி வேற இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வயசு இருக்கும் போல இருக்கு அவருக்கு. ஆனா அவர் என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு பசிக்கிறதுன்னு சொன்னேன். அவர் என்னை உட்காந்து வச்சு எனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டார். உள்ள பார்த்தா இன்னும் 2 முதியவர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு முதியவர் பார்த்தோம்னா இவரை விட நல்ல உயரம். ஆனால் அவருடைய தாடி பார்த்தோம்னா பாதி சாம்பல் நிறத்திலையும் பாதி ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்திலும் இருந்தது. அவர் நல்ல பலசாலியாகவும் இருந்தார் அந்த மனிதர். இந்த பலசாலி மனிதர் என்ன பண்ணார்னா, நான் கேட்காமலேயே என்னுடைய படகை சரி பண்ணி அவர் செப்பனிட்டு கொடுத்தார். அவர் நல்லா கிளீன் பண்ணி அந்த படகெல்லாம் ரெடி பண்ணி நான் மறுபடியும் பிரயாணம் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த படகை அவர் தயார் பண்ணி கொடுத்துட்டார். அவர் இவரோட வயசானவராக இருக்கார் போல இருக்கு. எப்படிதான் இருக்காங்கன்னே தெரியல நினைக்கும் பொழுது, 3ஆவதாக அந்த முதியோர் வெளியில வந்தார். அவர் பார்த்தா நல்ல ஆஜானுபாகுவா நல்ல உயரமா இருந்தார். அவருடைய தாடி பார்த்தோம்னா அவருடைய முழங்கால் வரைக்கும் ரொம்ப நீளமா இருந்தது. ஆனா அவருடைய முகம் ரொம்ப கடுகடுன்னு இருந்தது. அவர்கிட்ட ஜாஸ்தி பேச முடியாது. ஆனா ஒரு மாதிரி பயமா இருந்தது. ஆனால் அவர்கள் 3 பேரும் என்னை அழகாக வழி அனுப்பி வச்சுட்டா, நானும் கிளம்பி வந்துட்டேங்கிற மாதிரி அவன் சொன்னானாம். இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கிட்டத்தட்ட அந்த தீவு பக்கமா கப்பல்ங்கிறது போயின்னு இருக்கு. இவன் சொல்ல சொல்ல இந்த யோகிக்கு அந்த 3 மனிதர்களையும் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆவல்ங்கிறது அதிகமாயிடுச்சு. போய் அந்த கப்பல் மாலுமி இருப்பான் இல்லையா, அவன்கிட்ட போய் கேட்டாரா, இருப்பா நம்ம அந்த தீவு பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த மாலுமி அதெல்லாம் முடியாது, நம்ம போயாகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் ரொம்ப வலியுறுத்தினாரா இந்த யோகி. ரொம்ப இவர் கம்பல் பண்றாரு, சரி போய் தான் பார்க்கட்டும் சொல்லி அவனும் சரின்னு சொன்னானா. இந்த கப்பல் அவ்வளவு தூரம் போகாது, ஒரு போட்டை தரேன், அந்த போட்ல நீங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த கப்பலுக்குள்ளே ஒரு சின்ன போட்டை இறக்கி அந்த போட்ல இந்த யோகி இன்னும் 2-3 பேர்லாம் சேர்ந்து நேரா அந்த ஒரு படகு ஓட்டி எல்லாம் போய் சேர்ந்து நேரா அந்த தீவுக்குள்ள போனாங்களாம். தீவுக்குள்ள போன உடனே இந்த பையன் சொன்ன மாதிரியே, அதாவது அந்த மனிதன் ஏற்கனவே போயிட்டு வந்திருக்கேன்னு சொன்னான் இல்லையா, அவன் சொன்ன மாதிரியே அந்த 3 முதியவர்கள் அங்கே இருந்தார்களாம். அந்த 3 முதியவர்களும் நேரா இந்த யோகியை பார்த்து நமஸ்காரம் பண்ணாங்களாம். ஏன்னா அவரை பார்த்தா ஒரு ஆன்மீகவாதி மாதிரி தெரிகிறதேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணும் பொழுது இந்த யோகியானவர் அந்த 3 மனிதர்களையும் பார்த்து கேட்டாராம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்க, நீங்க எப்படி இவ்வளோ ஒரு தனிமையில இருக்கீங்க, நீங்க 3 பேரும் இந்த இடத்துல எப்படி உங்களால் வாழ முடிகிறது, யாருமே ஆளரவுமே இல்லாம இருக்காங்களே, நீங்க 3 பேர் எத்தனை வருஷமா இருக்கீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் 3 சொன்னார்களாம், நாங்க எதை பத்தியும் கவலைப்படுறதில்லை, நாங்க 3 பேருமே நாங்க என்ன பண்ணுவோம் சொன்னா மேல நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம், எங்கள் 3வரையும் ஏதோ ஒரு 3 தேவர்கள் காப்பாற்றுகிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அதனால நாங்க மேல பார்த்து என்ன பண்ணுவோம், எங்களை காக்கின்ற அந்த 3 தெய்வங்களே நீங்கள் எங்களுக்கு அருள் செய்யுங்கன்னு சொல்லி காலையில ஒரு தடவை ராத்திரி ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவோம், அவ்வளவுதான், நாங்க சௌகரியமா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு நல்லா புரிஞ்சு போச்சா. இவர் சொன்னாரா இந்த யோகி, நீங்கள் வணங்குவது மும்மூர்த்திகளை வணங்குகிறீர்கள், நீங்க ஏதோ சாதாரணமா ரொம்ப சிம்பிளா சொல்றீங்க,
அந்த மாதிரி நமஸ்காரம் பண்றதை விட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஒரு வேத மந்திரத்தை சொல்லி நீங்கள் நமஸ்கரிக்கும் பொழுது உங்களுடைய ஆன்ம பலம்ங்கிறது இன்னமும் கூடும், நீங்கள் இன்னமும் பலசாலிகளாக ஆவீர்களே அப்படின்னு சொல்லி நான் இந்த மந்திரத்தை சொல்லி தரேன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளுக்கான மந்திரங்களை சொல்லி தருகிறேன் உட்காருங்கன்னு சொல்லி என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார். இவர்களுக்கு அது வாயிலே நுழையவே இல்லையாம். அப்புறம் சரி ரொம்ப எளிமையா சொல்லித்தரேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு சொல்லுங்கோ. குரு பிரம்மான் இருக்கு, குரு விஷ்ணுன்னு இருக்கு, குரு தேவோ மகேஸ்வரஹான் இருக்கு, அந்த மும்மூர்த்திகளையுமே நீங்கள் வணங்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காராம். இவரும் எவ்வளவோ சொல்ல சொல்ல அவர்களும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாளாம். இவரும் அவர் அக்ஷர சுத்தமா சொல்லணுங்கிறதுல விடாமுயற்சியோடு திரும்ப 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 சொல்லி கொடுத்துட்டே இருந்தாராம். அவர்களும் மீண்டும் மீண்டும் தவறுதலாக உச்சரித்து ஒருத்தர் ஒரு ராகத்துல சொல்றார், இன்னொருத்தர் வேற மாதிரி சொல்றார், இன்னொருத்தர் அதை இன்னமும் ரொம்ப அந்த வார்த்தைகள்லாம் சரியா உச்சரிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வழியா ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டே இருந்தாராம் இந்த யோகி. கிட்டத்தட்ட அது சாயங்காலம் ஆயிடுத்து, இருட்ட போற டைம் ஆயிடுத்து. அனுஷ்டானங்களை தான் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஒரு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்பா, நீங்க இதையே டெய்லி சான் பண்ணிட்டு இருங்கோ, உங்களுக்கு ரொம்ப நல்ல பலம் கிடைக்கும், நீங்கள் இன்னமும் நல்ல பலசாலிகளாக இருப்பீர்கள் சொல்லிட்டு இந்த யோகி கிளம்பி மறுபடியும் தன்னுடைய கப்பலுக்கு சேர்ந்துட்டாராம். இவர் கப்பலுக்கு சேர்ந்த உடனேயே அந்த கப்பலும் அங்கேருந்து கிளம்பிடுத்து. கப்பல் கிளம்புற நேரத்தில் பார்த்தோம்னா இந்த தீவை நோக்கி பார்க்கிறார்கள். அந்த நேரத்தில் அங்கேருந்து ஒரு பெரிய ஒளி வெள்ளம் மாதிரி வர்றதாம். அப்படியே ஒரு பெரிய ஒளி வெள்ளம் வர்றது இவங்க யாருக்குமே புரியல. எல்லோரும் அதிசயமா பார்த்துட்டு இருக்கா. அந்த கப்பலில் இருக்கக்கூடிய பிரயாணிகள், இந்த யோகி உட்பட எல்லோருமே பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மூவரும் அப்படியே அந்த கடல் மேலேயே நடந்து வந்தாங்களாம். அந்த மூவரும் நடந்து நேரா இந்த யோகி கிட்ட ஐயா நீங்க போன உடனேயே நாங்க உட்காந்து ஜபம் பண்ணிட்டே இருந்தோம், எங்களால சரியா சொல்ல முடியல, நாங்க தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கோம் போல இருக்கு, எங்களுக்கே நாங்க சொல்றதுல ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கு, அதனால ஆனா அதை சொல்லும் போது எங்களுக்கு ஒரு பலமா நாங்க ஃபீல் பண்றோம், நீங்கள் மறுபடியும் எங்களுடனேயே தங்கி நீங்கள் எங்களுக்கு இதனை சொல்லித்தர வேண்டியது நம்ம 3 பேரும் கேட்டாங்களாம். இவர் அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டாரா யோகி. நீங்கள் தான் அந்த 3 தெய்வங்களுமே, இந்த கடல் மேலேயே அப்படியே நீங்க நடந்து வரீங்கன்னு சொன்னா உங்களுடைய பக்தி உங்களுடைய ஸ்ரத்தை இதுக்கு சொல்லணுமா? இந்த பக்தியின் காரணமாக இறைவன் உங்களுடனேயே இருக்கிறாரே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை பார்க்க வேண்டும், அதுபோல அந்த மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு அப்படியே கடல் மேலேயே நடந்து வந்துட்டீங்களே, இது போராதா? நீங்கள் தான் அந்த தெய்வம், இறைவன் உங்களுடைய வடிவிலேயே எனக்கு காட்சி கொடுத்துட்டார், என்னுடைய ஜென்மம் சாபல்யம் ஆயிடுத்துன்னு சொல்லி இந்த யோகி அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துட்டாராம். ஆக இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னா, இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னால் வேத மந்திரங்களும் முக்கியம்தான். ஆனால் அந்த மந்திரங்களை விட அந்த பக்தியுடன் கூடிய ஸ்ரத்தை, தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு நாம் எல்லாம் செய்து தர வேண்டும் என்கின்ற எண்ணம், இந்த உதவுகின்ற எண்ணமும், தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும் இறைவனின் பால் கொண்டிருக்கும் அபரிமிதமான நம்பிக்கை ஒன்றே போதுமானது இறைவனை வணங்குவதற்கு. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.